இங்க ஒரு ஏழை பையனுக்கு திடீர்னு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஜோடி ஏர் ஜோர்டன் ஷூஸ் கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டேய் இது வானத்துல இருந்து விழுந்த சாமியாரோட சாம்பிராணி மாதிரிடான்னு பெருமையா பேசிட்டு இருக்கான். அப்போ வந்த வில்லன் குரூப் உனக்கு எதுக்குடா இவ்வளோ ஸ்டைலிஷான ஷூஸ்னு அதை கரண்ட் கம்பியில தூக்கி போட்டுட்டு போயிடுறான். கை கேட்டுனது வாய் கேட்டுலையேன்னு இவனும் ஃபீல் பண்ணி அதையே பாக்குறான். அன்னைக்கு நைட்டே மலையில ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து அங்க இருந்த மரத்துல ஏறி அந்த ஷூவை எடுக்க போறான். அப்போ திடீர்னு கரண்ட் கம்பியில மின்னல் தாக்க அது இவனை தூக்கி அடிச்சிருது. ஆனாலும் ஷூஸோட வந்த இவனுக்கு எதுவுமே ஆகல. அடுத்த நாள் பேஸ்கெட் பால் ஸ்டேடியத்துக்கு ஆடியன்ஸா போறான். திடீர்னு அங்க இருந்த மார்க்குங்கிற ஒரு ஸ்டார் பிளேயர் ஆடியன்ஸ்ல யாராவது 1-on-1 ஆட வர முடியுமான்னு கூப்பிடுறான். குட்டி பையனுக்கு அந்த சான்ஸ் கிடைக்க இவனும் என்னையா கூப்பிட்டீங்கன்னு ஆச்சரியத்துல ஜோர்டன் ஷூஸை போட்டுட்டு ஆட போறான். நீ ஆடா என் கூட மோத போறான்னு அந்த பிளேயர் நக்கலா அவனை பார்க்க ப்ரோ ஹைட்டு தான் கம்மி ஹைப்பு ஜாஸ்தின்னு வேகமா போய் ஒரு லே அப் அடிச்சிடறான். அந்த பையனாலேயே அதை நம்ப முடியல. உடனே மார்க் கோபப்பட்டு இனிமே தான்டா நான் ரியல் டிஃபென்ஸ் ஆட போறேன்னு சொல்றான். குட்டி பையனும் நீங்க ஆடுங்க ஆனா பாயிண்ட்ஸ் மட்டும் எனக்கு தான் கிரெடிட் ஆகுதுன்னு சொல்லி வேகமா ஆக்சிலரேட் பண்ணி வந்து பாலை போர்ட்ல மோத விட்டு பறந்து போய் அடுத்த லே எப்பையும் அடிச்சிடுறான். இப்போ மார்க்கும் ஆடியன்ஸும் ஷாக் ஆகி அவனை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஆட்டத்தை பார்த்து அந்த டீம் ஓனர் அங்க வந்து $5,000 கொடுத்து அவனை பிளேயரா சூஸ் பண்றாரு. குட்டி பையனும் 13 வயசுலயே பிளேயர் ஆயிடுறான். ஆனா அவனோட டீம்மேட்டான மார்க்குக்கு அவனை பிடிக்கல. அடுத்து வர்ற கேம்ஸ் எல்லாம் அந்த மேஜிக் ஷூஸை போட்டுட்டு 360 டிகிரில ஆடி பட்டைய கிளப்புறான். இவனை எல்லாரும் பேஸ்கெட் பால் கிங்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த மேஜிக் ஷூ இல்லைன்னா இவன் டம்மி தான்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஒருத்தனுக்கு மட்டும் இந்த பையன் ஷூவோட சீக்ரெட் தெரிய வர அவன் கிட்ட இருந்து தந்திரமா அந்த ஷூவை இவன் வாங்கிடுறான். சோ இதுக்கப்புறம் இவங்க டீம் ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சுட்டு ஆப்போசிட் டீம் மேல பெட் பண்றான். லாஸ்ட் டைம்ல தான் குட்டி பையன் ரியலைஸ் பண்றான். அன்னைக்கு முக்கியமான ஃபைனல் மேட்ச்ங்கிறதால ஷூவை ஆட்டை போட்டவங்கிட்ட இருந்து அவனை கட்டி போட்டுட்டு ஷூவை எடுத்துக்கிறான். இப்போ ஷூவை போட்டுட்டு களத்துலயும் இறங்கிடுறான். ரெண்டு டீமுக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்குது. யாரா இவன் இவ்வளவு நல்லா ஆடுறான்னு குட்டி பையனை டார்கெட் பண்ணி ஆப்போசிட் டீம் மொத்தமா அவன் மேல விழுந்து அவன் ஷூவை பிரேக் பண்ணிடுறாங்க. முதல்ல அவன் மேல பொறாமப்பட்ட மார்க் அங்க வந்து ஷூஸ் போனா போகுது உன் மேல நம்பிக்கை வச்சு ஆடுன்னு அவனை என்கரேஜ் பண்றான். சரின்னு அவனும் வேற ஷூவை போட்டுட்டு களத்துல இறங்கிடுறான். கடைசி நேரத்துல ஒரு பாயிண்ட் தேவைப்படும் போது மார்க் குட்டி பையன்கிட்ட பாலை பாஸ் பண்றான். ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்து ஃபைனலி அந்த மேட்சை ஜெயிக்கிறாங்க. உங்களுக்கு எந்த கேம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.